கர்நாடகாவில் போக்குவரத்து போலீசாரின் அத்துமீறலால் குழந்தை பலியான சோக சம்பவம் அரங்கேறியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாரதிராஜாவிடம் கேட்கலாம். பாரதிராஜா, வணக்கம். இந்த சம்பவத்துடைய முழு பின்னணி என்ன? முதல்ல இந்த சம்பவம் நடந்தது எங்கன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகாவின் மண்டியா மாவட்டத்தில் நடந்திருக்கு. மண்டியால இருக்கிற மனோஜ் அவருடைய குழந்தை 3 வயது குழந்தை வெளியில விளையாடி கொண்டிருந்த போது அந்த குழந்தைய நாய் கடிச்சதா சொல்லப்படுது. இதனால உடனடியா சிகிச்சைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு மனோஜும் அவரது மனைவி அனிதாவும் சேர்ந்து குழந்தையை இருசக்கர வாகனத்துல அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முயற்சித்திருக்கார்கள். அப்போது சாலையில போக்குவரத்து போலீசார் அவர்களை நிறுத்தியிருக்கார்கள். இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அவங்க 2 பேருமே ஹெல்மெட் போடல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவசரத்துல ஹெல்மெட் போடாம வந்ததாகவும் குழந்தைக்கு நாய் கடிச்சதையும் அவங்க போலீசார்ட்ட தெளிவா எடுத்து கூறிய பிறகும் அவர்கள் செல்ல அனுமதிக்கவில்லை. இதனால் மனோஜ் அங்கிருந்து உடனடியாக குழந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முயற்சி செஞ்சிருக்காரு. அப்ப போலீசார் மனோஜின் வாகனத்தை பிடித்து இழுத்திருக்கிறார்கள். இதில் பின்னால் அமர்ந்திருந்த அனிதா, குழந்தையோட அமர்ந்திருந்த அனிதா நிலை தடுமாறி கீழே விழுந்திருக்கார். கீழே விழும்போது குழந்தையின் தலை தரையில் பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறது. 3 வயது குழந்தை. இந்த சம்பவம் நடந்த உடனேயே அவர்கள் 2 பேரும் மனோஜும் அனிதாவும் அங்கேயே போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க போக்குவரத்து போலீசாருக்கு எதிராக. ஏனென்றால் அவர்கள் அட்டூழியம் செய்ததாக குற்றச்சாட்டு இருந்தார்கள். இதை பார்த்த பொதுமக்களும் மனோஜுக்கு ஆதரவாக அங்கு திரண்டதால் ஒரு பரபரப்பான சூழல் உருவானது. உடனடியாக மாவட்ட கண்காணிப்பாளர், காவல்துறை கண்காணிப்பாளர் சம்பவ இடத்திற்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் பிறகு சம்பந்தப்பட்ட 3 போக்குவரத்து போலீசார் மீதும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து அந்த போராட்டம் கைவிடப்பட்டது. இதனிடையே போலீசாரின் இந்த அட்டூழிய செயலுக்கு கர்நாடகா முழுவதும் பலத்த எதிர்ப்பு வெளியாகி வருகிறது. குறிப்பாக மதசார்பற்ற ஜனதாதள கட்சி சார்பில் கூட இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தப்பட்ட போலீசார் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நன்றி பாரதிராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.